ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நம்ம இன்றைக்கி எந்த மானுவை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கிரேஸ்டு மிஷினரி ஆஸ் அ பிளான். இது ஒரு நல்ல ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு நம்ம எடுத்தோடனே டேரெக்டாக மானுவாக்குள்ளே போயிடலாம். நம்ம மானுவை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவன், அவன் ஒரு பைத்தியக்காரன், அறிவில்லாதவன், அவன் தான் கவுண்ட் பெரிடியத்தோட மூத்த மகன் ஜிசிலியான் பெரிடியம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் காட்டுறாங்க, சொல்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு நைட்டு. அவன் கீழே வந்து சொல்லிகிட்ருக்கான், நான் நார்த்தை சேர்ந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நைட்டு, நான் போயும் ஒரு குப்பை கிட்டியா தோக்கணும் அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒருத்தன் வந்து கேட்குறான், இது எப்படி உனக்கு வார்மாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கா, இந்த ட்ராப்காக நான் ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவன் கேட்கும்போது அப்போ தான் காட்டுறாங்க, ஆப்போசிட்டில் நடந்து வரது தான் நம்ம ஹீரோ ஜிஸ்லியான் பெரிடியம். சும்மா மாதம் கோடாலியை தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு நடந்து வராங்க. அப்போ அந்த நைட் சொல்கிறான், நீ தானே அந்த குப்பை ஜிஸ்லியான், எனக்கு தெரியும். ட்ராப்பா, அது எப்படி உன்னால் ட்ராப் செட் பண்ண முடியும், அது எப்படி என்னோட பிளான்லாம் உனக்கு என்ன முன்கூட்டியே தெரியுமா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு உன் பிளான் மட்டும் இல்லை, உன்னோட ஸ்பைஸ்லாம் யார், உனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, உன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றது எல்லாமே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த நைட் சொல்கிறான், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நான் எப்போவுமே ஒரு ஹிடன் ஏஸ் கார்டாக தான் இருந்திருக்கேன், அது எப்படி உனக்கு தெரியும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நீ ஒரு குப்பை, உனக்கு எப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு மிதிச்சுட்டு வாயை முடுறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் ட்ரை பண்ணுறா என் நாட்டை கைப்பற்றுறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஜெயிக்க போகிறது நான் தான், அது ஏன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா உன்னோட பிளான் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியுன்றதுனால. அப்படியே அந்த டைம் லைன்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, லுத்தினியா கிங்டம் நியர் பெரிடியம் எஸ்டேட் கிட்ட தான் காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் தூக்கத்துலேருந்து கண்முழிக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் என்ன பண்ணுறேன் இங்கே, நான் எப்படி உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே நான் வந்து போர்க்காலத்தில் இருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சீனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து யார் கூட சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ அவன் தோற்று கீழே விழுந்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்படி தான் முடிஞ்சிருக்கு ஜிஸ்லியான் பெரிடியம் இந்த மிஷினரி கிங்கை அப்படின்னு சொல்கிறான். நீ காண்டினென்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மிஷினரி கிங்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் எதிர்க்க சொல்கிறான், இந்த வார் முடிஞ்சு ஜிசிலியான் அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் காண்டினென்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டுங்க, நோபல் நைட் ஈடுவான். அப்போ அந்த நைட் கேட்குறான், உனக்கு எதனா கடைசி ஆசை இருக்கா, இல்லை கடைசி வார்த்தைகள் எதனா இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரே வெக்கக்கேடு தான், என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல என்னோட ரிவெஞ்சை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த நைட் சொல்கிறான், உனக்கு இருந்தாலும் ரொம்ப தாண்டா திமிரு, நான் எதிர்பார்க்கல நீ தான் பெரிடியத்தோட மூத்த மகனாக இருப்பேன்றது, நீ உன் தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் நீ குடும்பத்தை விட்டு போயிட்டு தானே அப்படின்னு அந்த நைட் கேட்கும். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அது எப்பறம் உனக்கு தெரியும், நீ வேறு கிங்டத்தை சேர்ந்தவன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், நான் உங்கள் குடும்பத்தை தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமாக அப்படின்னு அந்த நைட் சொல்கிறான். நாங்களாம் தான் டெல்பின் ஹவுஸ் கூட வேலை பார்த்துட்டு இருந்தோம், உங்கள் குடும்பத்தை வீழ்த்தந்தே நாங்கள் தான். அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், அப்போனா இன்னும் ஆளுங்க யாருனா இருக்காங்களா, டெல்பின் ஹவுஸை தவிர்த்து மற்றவங்களும் இருக்காங்களா, என் குடும்பத்தை வீழ்த்தினவங்க வேறு யாருனா இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். அப்போ அந்த நைட் சொல்கிறான், இதுக்கு மேலே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எப்படி நீ சாவ தான் போகிற, உன்னோட சாவை நீ ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்போ நம்ம ஹீரோ கத்துறாங்க, டே நாயை, உன்னெல்லாம் நான் எப்போவுமே மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போதே எதிர்க்கு அந்த நைட் சொல்கிறான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோட தலையை வெட்டிடுறாங்க. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபேஸை வந்து தண்ணியில் பார்த்துட்ருக்கான். அப்போ தான் தெரியுது, அவன் என் தலையை வெட்டினானே, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அப்புறம் எப்படி என்னோடய ஷோல்டருக்கு மேலே என் தலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே மனசில் நினச்சி பார்க்குறான், இது என்ன ஆலுசினேஷனா, இல்லை எதனா மந்திரவாதி என்னை கடத்திட்டு வந்து லேப்ரேட் மாதிரி யூஸ் பண்ண பார்க்குறானா, அது யாராக இருந்தாலும் சரி என்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே வெளியே இருந்து ஒருத்தர் கத்திக்கிட்டே வரான், யங் மாஸ்டர் நீங்கள் இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க, தூங்கி எழுந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே வரான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கத்தி எடுத்துகிட்டு போய் அவன் கழுத்தில் வச்சுட்டு, நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, இல்லைனா உன்னை உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சோல்ஜர் சொல்கிறான், யங் மாஸ்டர் நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டிங்களா, எப்போவுமே எதனா பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், டே நான் உன்னை மிரட்டிகிட்டு இருக்கேன், நீ என்ன ரியாக்ஷன்ரா கொடுத்துட்ருக்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போது அதுக்கு அந்த சோல்ஜர் பதில் சொல்கிறான், நேற்று நீங்கள் வந்து கோபத்தில் கத்தியே டயர்டாகி தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்குறான், நான் என்ன பண்ணேன், என்ன யங் மாஸ்டர் மறந்துட்டிங்களா, நீங்கள் தானே எனக்கு கமாண்ட் வேணும் இந்த ஆக்ஸ் ரைட் டீமில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கோபத்தில் கத்தி அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறோம், என்ன ஆக்ஸா, அதுவும் இல்லாமல் இது என்ன பைத்தியக்காரத்தணும், நான் ஏன் வந்து கத்த போகிறேன். அப்போ அந்த சோல்ஜர், நீங்கள் உங்கள் பொருள்லாம் எடுத்து வைங்க, நம்மளுக்காக வெளியே ஆளுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், என்னோட ஸ்டெப்ஸா, ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். எங்கேயா, வேறு எங்கே போவோம், எல்லாம் பெரிய எஸ்டேட்டுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, மறுபடியும் அதை சொல்லுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த சோல்ஜர் ஷாக் ஆகி, என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ நீ பெரிடியம் எஸ்டேட் நான் சொன்னேன், இந்த ஃபாலன் பெரிடியம் எஸ்டேட், அதையே நீ சொல்கிற அப்படின்னு அவன் கேட்குறான் ஹீரோ. அப்போ தான் ஹீரோ வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா பெரிடியம் எஸ்டேட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவன் மனசில் நினைக்கிறான், இது உண்மையிலே பெரிடியம் எஸ்டேட் தானா
அப்படின்ட்டு. இது எப்படி இப்போ நல்லா இருக்கு? நான் என் கண்ணால பார்த்தனே! அது மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. பேடியம் எஸ்டேட் தான். அப்ப அந்த சோல்ஜர் வந்து ஹீரோவோட காதுலயே சொல்றான். யங் மாஸ்டர் நீங்க என்ன நைட்மேர் கண்டு பயந்துட்டீங்களா என்ன? நீங்க மட்டும் ஹவுஸ் பேடியம் ஃபாலோன் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள கொன்றுவாரு. அப்ப நம்ம ஹீரோ, நான் என்ன கனவு கண்டேனா என்ன அப்படின்னு நினைச்சு அவன் கண்ணத்த அவனே கிள்ளி பார்க்குறான். கிள்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! இது கனவுலாம் இல்ல உண்மைதான் அப்படின்ட்டு. அப்பதான் நினைச்சு பார்க்குறான் ஹீரோ. நான் என்னோட சின்ன வயசு உருவத்துல இருக்கேன். அதுவும் இல்லாம எஸ்டேட் வந்து இப்போ பார்க்க நல்லாவே இருக்கு. எப்படி இருந்ததோ ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்பனா இதுக்கு அர்த்தம் நான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா அது எப்படின்றது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பேக்க. அப்பதான் சொல்றான் எப்படின்னா, என் ஹவுஸ் ஹோல்டர் நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள வெறுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டி இல்லன்ட்டு எல்லாருமே என்னை ஒதுக்குனாங்க. எல்லாருமே என்ன கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. இத தாங்க முடியாம தான் நான் என் வீட்ட விட்டே ஓடிப்போனேன். நான் ஓடிப்போன கொஞ்சம் வருஷங்கள்லேயே நான் ஒரு மிஷினரி ஆனேன். நான் மிஷினரி ஆனது மட்டும் இல்ல, நான் ஆயிரக்கணக்கான போருங்களையும் கண்டிருக்கேன். அது மூலமா எனக்குன்னு ஒரு பேர நான் உருவாக்குனேன். அதனால நான் சின்ன வயசுல பண்ண தப்புங்கள திருத்திக்கணுன்றதுக்காக என் வீட்ட தேடி நான் போனேன். நான் போன நேரமோ என்னமோ தெரியல. என் வீடு மொத்தமா அழிஞ்சு மண்ணோட மண்ணா தான் இருந்தது அங்க. எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அந்த டைம்ல. ஆனா இப்போ இது எல்லாமே இங்க தான் இருக்கு. நான் யாரெல்லாம் எனக்கு முக்கியம்னு நினைச்சனோ அவங்க எல்லாமே இப்போ உயிரோட தான் இருக்காங்க. இது என்னால் நம்ப முடியல. இப்போ எனக்கு சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடணும் போல இருக்குது. ஆனால் இது சந்தோஷப்படுறதுக்கான நேரம் கிடையாது. எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இது ஆர்க் டீம்ஸை வந்து நான் தான் கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பேர் கிடைக்கணுன்றதுக்காக. கோர்ட்டில் வந்து 3 ஆர்க்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தால் 20 ஆர்க்ஸ் இருந்தது. ஆனால் இது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய நேரம் தான். ஏன்னா ஆர்க்ஸுங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் கிடையாது. அதுங்க கண்ணு மூடின்னு தாக்கிறதுக்கு மட்டும்தான் செய்யும். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, என்னை இங்கே இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லேருந்து எல்லாருமே என்னை வந்து எதுக்கும் உதவாத ஒருத்தனாக தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சிச்சு. சோல்ஜர்ஸ்லாம் ஆக்ஸ் வந்துருச்சு ஆக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கத்திட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது இவ்வளோ சீக்கிரமாக வரும், என் பாஸ்ட் லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். ஆக்ஸ் வந்து எல்லாரையுமே வச்சு விளாசுதுங்க. அப்போ வந்து கமாண்டர் வந்து கத்துறாரு, எல்லாருமே உங்களோட ஃபார்மேஷனுக்கு வாங்க, யாரும் மறந்துடாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாருமே டிஃபென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. கத்துற கமாண்டர் பேர் வந்து சொக்குவான். அவர் தான் ரைட் ஸ்குவாட் கமாண்டர் இங்கே. அப்போ கமாண்டர் நினைக்கிறார், நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்ஸ் வந்து இப்படி திடீர் தாக்குதல் பண்ணுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே நிலமையில போச்சுன்னா நாங்கள் எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்னு ஒரு ஆர்க் வந்து அவர் பின்னாடி இருந்து தாக்கத்துக்கு ட்ரை பண்ணுது. திடீர்னு பார்த்தா யாரோ வந்து கமாண்டர் ஷோல்டர்லேயே கை வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ ஜிஸ்லியான் பெரிடியம் தான். உடனே கத்தி எடுத்துட்டு நேராக போனவன் கையை வெட்டிடுறான், ஆக்ஸோட கையை. வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஸையும் கொண்டு வர்றான். ஹீரோ அந்த ஆர்க்கை வெட்டி கொண்டுட்டு அப்புறம் நினைக்கிறான், சே என்னால் மானா இப்போ யூஸ் பண்ண முடியல, அப்போ கண்டிப்பாக நான் பாஸ்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் வந்திருக்கேன். எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, இது நம்ம ஜிஸ்லியான் பெரிடியம் தானா, எதுக்கும் உதவாது அவனே தானா இவன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அந்த ஆர்க்கை கொண்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் நடந்து வந்து மாசாக கேட்குறாங்க, நீ தான் கமாண்டரா எங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த கமாண்டர் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கொடு அது அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு புரியல என்ன கேட்குறீங்க அப்படின்னு அந்த கமாண்டர் கேட்க, எனக்கு கமாண்டர் ரைட்ஸை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும்.